details of SRM Global Hospital, Katambalur. Team of doctors from SRM Global Hospital in Bangalore. So SRM Global Hospital பத்தி சொல்லணும்னா இது ஒரு 250 பெட் குவாட்டர்னரி கேர் ஹாஸ்பிட்டல், அதாவது நான்காம் நிலை சிகிச்சை அளிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு 250 பெட் ஹாஸ்பிட்டல் காட்டாங்குளத்தூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ நாங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இது வந்து ரிகார்டிங் ஒரு பேஷண்ட், ஒரு யூனிக்கான ஒரு காம்ப்ளெக்ஸ் கேஸ் பற்றி சொல்லப்படுறதுக்கான நிகழ்வு இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லா டாக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். டாக்டர் யோகேஷ் குமார், அவர் சீனியர் கன்சல்டன்ட் ஸ்பைன் சர்ஜன். டாக்டர் வித்யாலட்சுமி, அவர் சீனியர் கன்சல்டன்ட் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் அபிநயா, ஹெமட்டாலஜிஸ்ட் சீனியர் கன்சல்டன்ட். டாக்டர் ஷண்மிதா, சீனியர் கன்சல்டன்ட் மயக்க மருந்து நிபுணர். இப்போ இந்த பேஷண்ட் பற்றியான டீட்டெயில்ஸ் சார் டாக்டர் யோகேஷ் குமார் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வணக்கம். இப்போது இந்த பேஷண்ட்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 37 இயர்ஸ் இருப்பாங்க. லேடி வித் ஒபிசிட்டி, அதாவது வெயிட் அதிகமாக இருக்காங்க, ஒரு 130 kg. அண்ட் ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா ஒரு 31 வீக்ஸ் ப்ரெக்னென்சி. இவங்க என்ன சிம்டமோட ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா, காலையில் பெண்ட் பண்ணி ஒரு 10 to 15 kg பையனை தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஷி காட் நம்னஸ், கால்லாம் மறுத்து போயிடுச்சு. அண்ட் தென் யூரின் போகிற இடம், வெளியே போகிற இடம்லாம் மறுத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால இம்மீடியட்டாக சடனாக நடக்க முடியல. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் இந்த என்வரான்மெண்ட் வரும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆஃப் 31 வீக்ஸ், நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, கால் மறுத்து போனது. உடனே வந்துட்டு யூரின் மூத்திர நரம்புகள் செயல் இருக்கும் போது நம்ம திங்க் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு தான். ஏன்னா ஸ்பைனல் கார்டு சிம்டம் இருக்கிறதுனால இவங்களுக்கு எம்ஆர்ஐ பண்ணுவோம். எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த பெரிய டிஸ்க்குன்னு சொல்லுவோம். L4 L5ல ஜவ்வு விலகி நரம்பு ஃபுல்லாக அழுத்தி அந்த நரம்புகள், காலுக்கு போகிற நரம்புகளும் ப்ளஸ் மூத்திரம் அண்ட் வெளிக்கு போகிற நரம்புகளும் நல்லா செயல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பேர் காடா ஈக்குனா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இது வந்து ஒரு ரியல் ஸ்பைனல் எமர்ஜென்சி. இதை நம்ம இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணலன்னா இவங்களால லைஃப் லாங்காக இதுலேருந்து எழுந்துக்க முடியாது. ப்ளஸ் மூத்திரம் போகிறதும் வெளிக்கு போகிறதும் கண்ட்ரோல் இருக்காது. அந்த கண்ட்ரோல் சீக்கிரம் செயல் வந்துடும். ஸோ யூஸ்வலாக இந்த காடா ஈக்குனா சிண்ட்ரோம் வந்து ஒரு 12 ஹவர்ஸில் ஆப்ரேட் பண்ணுவோம். பட் இவங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் இருந்ததுன்னா இவங்களோட கோமாபிலிட்டிஸ், அதாவது இவங்க இது கூட ஒபிசிட்டி 130 kg, டயபெட்டிஸ், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், கெஸ்டேஷனல் நீரிழிவு வியாதி, அண்ட் ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு, ஹைப்போதைராய்டு, இதெல்லாம் ஒரு சில நார்மல் ப்ரெக்னன்சிக்கு வர்றது. பட் ஆனால் இவங்களுக்கு அது கூட இருக்க ஒரு APLA அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் வந்துட்டு சீக்கிரம் ரத்தத்தை உரைய வைக்கிற சிண்ட்ரோம். அதனால இவங்க கிளெக்ஸின் அப்படின்னு ஒரு மருந்து எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் எங்களுக்கு இந்த எமர்ஜென்சி ஒரு சேலஞ்சிங்காக அமைஞ்சது. ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணால், ஒரு லேட்டல் பொசிஷனில் பாப்பாவை மட்டும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் சர்ஜரி பண்ணலான்னு இருக்கும். அப்புறம் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் வித்யலட்சுமி மேம் டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லை பாப்பாவையும் சேர்த்து எடுத்துடலாம், ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட கோமாபிலிட்டிஸ்னால ரிஸ்க் வந்துட்டு பாப்பாவுக்கு அதிகம், பாப்பாவோட லைஃப்பை சேவ் பண்ண முடியாதுன்றதுனால ஒரே அனஸ்தீசியா ஜெனரல் மயக்கம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் சிசேரியன் செக்ஷன் பண்ணி அந்த பாப்பாவை டெலிவர் பண்ணாங்க. அதே அனஸ்தீசியாவில் திருப்பியும் ப்ரோன் பொசிஷன், அதாவது கவுந்தடிச்சு படுத்து அதே மயக்க மருந்தில் இம்மீடியட்டாக எமர்ஜென்சியாக மைக்ரோ லம்பார் டீகம்ப்ரெஷன், அதாவது அந்த நரம்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஜவ்வை வெளியே எடுத்து நரம்பை ரிலீஸ் பண்ணிட்டோம். தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ரத்தம் உரைய வைக்கக்கூடாதுன்றதுக்காக கிளெக்ஸேன்ற மருந்து கொடுக்குறோம். ஆனால் இதையோடய நம்ம வந்து 2 சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீடிங் ஃபேக்டர் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ட்ரெயின் போட்டு அதை வந்துட்டு ஊண்டை ப்ராப்பராக கேர் பண்ணணும். ரெண்டாவது, பாப்பா 31 வீக்ஸ் இன்டென்சிவ் கேரில் இருக்கிறதுனால பாப்பாவோட கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு, போஸ்ட் ஆப்ரேட்டிவாக எதுவும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. இது 3 மேனேஜ் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதான் இந்த கேஸோட யூனிக் ஃபியூச்சர்ஸு. ஏன்னா 2 சர்ஜரி டு சேவ் த லைஃப் ஆஃப் மதர் அண்ட் தென் லைஃப் ஆஃப் சைல்ட். அண்ட் த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது இன்ஃபெக்ஷன், ரெண்டாவது வந்துட்டு நியூராலஜிக்கல் ரெக்கவரி, இது 2மே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ சர்ஜரி முடிஞ்சு மறுநாள் ஒரு 24 ஹவர்ஸ்லேயே எங்களோட காலோட ரெக்கவரி வர ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் டே கொஞ்சம் நடக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. அண்ட் தென் தேர்ட் டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூரினரி சிம்டம்ஸ்க்கு ரிலீவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு மெடிசன்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போது டவுன் லைன் 3 வீக்ஸில் நல்லா ரெக்கவர் ஆகிருக்காங்க. ஸோ இதில் மெயின் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராஆப்ரேட்டிவ் சேலஞ்ச் இருந்துச்சு. அண்ட் தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக மேனேஜ் பண்ணுறது சேலஞ்ச் இருந்துச்சு. அந்த சேலஞ்சிங்லாம் இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட் அவங்க டேக் கேர் பண்ணதுனால ஒட்டு மொத்தமாக இது ஒரு குவார்டர்னரி ஹாஸ்பிட்டலில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சது. தேங்க்யூ. வணக்கம். ஒரு
ஒரு மகப்பேறு மருத்துவராக ஃபஸ்ட்டு எனக்கு இருந்த சேலஞ்ச் என்னென்னா, இப்போவே டெலிவரி பண்ணணுமா, இந்த ஸ்பைன் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் டெலிவரி ப்ரொலாங் பண்ணிவிட்டு ஒரு 37-38 வீக்ஸில் டெலிவரி பண்ணணுமா அப்படின்றது தான். பட் இவங்களுக்கு இருந்த ஒரு ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல், ஒபேசிட்டி, அன்கண்ட்ரோல் சுகர்ஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஆப்லா, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ஜென்ரலாகவே பொதுவாக எல்லாருக்கும் குழந்தை கர்ப்பப்பையில் இருக்கும்போதே குழந்தையோட இதய துடிப்பு போகிறதுக்கான வாய்ப்பு ஜென்ரலாகவே உண்டு இந்த மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைல் பேஷண்ட்க்கு. ஸோ இந்த பேஷண்ட் ஒரு சர்ஜரி கோத்ரூ பண்ணிட்டு வெளில வரும்போது இந்த பேபிக்கு ஒரு பேபியோடைய கண்டிஷன் வேர்சன் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக நாங்கள் வந்து LSCS பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைன் சர்ஜரி பண்ணலான்ற ஒரு முடிவு எடுத்தோம். பேபி ப்ரீடம் தான் 31 வீக்ஸ். பட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல NICU பேக்கப் இருந்துச்சு. ஸோ பேபி வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வெளில வந்துட்டாங்க. ஃபர்தராக இதை பற்றின அனஸ்தீஷியா காம்ப்ளிகேஷன்ஸ், அனஸ்தீஷியாவில் இருந்த சேலஞ்சஸ், அப்புறம் ஆப்லா சிண்ட்ரோம் பற்றி மற்ற நிபுணர்கள் சொல்லுவாங்க. வணக்கம், நான் வந்து குருவியல் டாக்டர். இவங்க மிஸ்ஸஸ் ஜெனனியா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் 13 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது 13 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு வந்து டாக்டர் வித்யாலட்சுமி மேம் அனுப்பும் போது ஒரு பிளேட்லெட் ஒரு பார்டர் லைனில் லோவாக இருக்குது அப்படின்றது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன். ஒரு யூஸ்வல் ருட்டீனாக பண்ணுற ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்டில் பிளேட்லெட் லோவர் சைடில் இருந்தது. ஸோ நம்ம ஃபர்தராக அவங்கள இவாலுவேட் பண்ணும்போது நல்ல மார்பட் ஒபீஸாக இருந்தாங்க. கூட வந்து ஒரு லோ பேக்கேக் மட்டும் இருந்தது. அசோசியேட்டடாக ஒரு பிளேட்லெட்ஸ் வந்து லோவர் சைடில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு அண்டர்லைன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஏதாவது இருக்குமான்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதுக்காக அவங்களுக்கு இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி, அதாவது ஆப்லான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டெஸ்டிங்க்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணியிருந்தோம். ஆப்லா, ஆட்டோ இம்யூன், ஏஏ ப்ரொஃபைல் அதெல்லாம் சென்ட் பண்ணும்போது அந்த ஆப்லா ப்ரொஃபைல் பாசிட்டிவாக இருந்தது. அதாவது ஏன் இவ்வளோ சிக்னிஃபிகண்ட், இதில் என்ன சேலஞ்ச் இருக்குது, ஆன்டிபாஸ்போலிபிட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, ஆசச் ப்ரெக்னென்சி இட் செல்ஃப் அதுவே வந்து ஒரு ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட், அதாவது ரத்தம் வந்து அதிகமாக உறையக்கூடிய தன்மை உள்ள ஒரு ஸ்டேட் அது. பிகாஸ் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட் இருக்கும். இப்போ இந்த கண்டிஷனில் அசோசியேட்டடாக இந்த ஒரு ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி இருக்கும் போது ஏர்லியாக ஃபீட்டல் லாஸ், அதாவது அபார்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ரத்தம் உறையிறதுனால, அதாவது த்ரோம்போசிஸ் ரத்த குழாய் அடைப்பு ஏற்படக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால் பிளட் ஃப்ளோ குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும், பிளாசென்டல் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த ஆப்லானால. ஸோ அதனால் முதல் கட்டமாக அந்த இயர்லி ட்ரைமஸ்டர்லேருந்தே இவங்களுக்கு அந்த ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக கிளெக்சேன், அதாவது ஹெப்பாரின் வகை ஊசி வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஹெப்பாரனும் ஆஸ்பிரனும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இதில் என்ன சேலஞ்ச்னா, இவங்களோட வெயிட் வந்து மோர் தென் 120 இருந்தது. ஸோ நம்ம அந்த ஹெப்பாரின் டோஸ் அதிகமாக கொடுத்தா ப்ளீடிங் ரிஸ்க்கும் இருக்கும், ஹெப்பாரின் டோஸ் கம்மியாக கொடுத்தா த்ராம்போசிஸ் ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ வந்து இவங்களோட மல்டிபிள் கோமார்பிட்ஸ், அவங்களோட வெயிட்டு, அவங்களோட ப்ளீடிங் ரிஸ்க், அவங்களோட த்ராம்போசிஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தர மாதிரி இருந்தது அந்த ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன். ஸோ அது இல்லாமல் கூட ஆஸ்பிரின் ஆன்டி பிளேட்லெட்டான அந்த ட்ரக்கும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த ஃபீட்டல் லாஸ் எல்லாம் வரக்கூடாது, ப்ரெக்னென்சி சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்கம் இருக்கணுன்றதுக்காக கண்டினியூஸாக கிடைச்சிட்டு ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். பட் அரௌண்ட் 31 வீக்ஸ்லேயே ஷி ஹஸ் காட் ஆல் திஸ் அந்த கார்டியாக் சிண்ட்ரோம் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது எமர்ஜென்சியாக சர்ஜரி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம இந்த ஹெப்பாரின் வந்து ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கறதுனால அந்த ப்ளீடிங் ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்லாம் இருந்திருக்கும். பட் அதையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி அந்த ப்ளீடிங் ரிஸ்க்கும் இல்லாமல், த்ராம்போசிஸ் போஸ்டாப்லேயும் த்ராம்போசிஸ் எதுவும் இல்லாமல் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடிஞ்சது. பேஷண்ட் இப்போ ஆசச் என்ன ப்ளீடிங் ரிஸ்க் எதுவும் இல்லை, ப்ளீடிங் டெண்டன்சியோ ப்ளீடிங் ரிஸ்க்கும் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஷீ இஸ் டூயிங் வெல். வணக்கம், நான் மயக்க மருந்து டாக்டர். யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு சிசேரியன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுற அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்கிறது வந்து முதுகு தண்டில் வந்து இன்ஜெக்ஷன் வச்சு தான் கொடுப்போம். அதுதான் வந்து முழு மயக்கத்தை விட குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி சேஃபான ஒன்றா இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இது அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்பைனில் ஒரு இன்ஜுரி இருந்தனால நம்மளால முதுகு தண்டில் வந்து இன்ஜெக்ஷன் வைக்க முடியாதுன்னு நினைக்கும். அதனால நம்ம ஃபுல்லாக மயக்கி தான் பண்ணணும். ஃபுல்லாக மயக்கிறதுல ரிஸ்க் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இவங்க ஒபிசிட்டி ப்ளஸ் ப்ரெக்னென்சி இதில் சொல்லும் போது மெயின் ரிஸ்க் வந்து என்ன ஆகும்னா, நம்ம அனஸ்தீஷியா கொடுக்கும் போதுல வயிற்றில் இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் லங்ல ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதை நம்ம வந்து பார்த்து தான் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற மருந்துகள்
அம்மாவோட ரத்தத்துல கலந்து குழந்தையோட ரத்தத்துக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ப்ரீ டேர்ம் டெலிவரி அப்படின்றனால அது வந்து ரொம்ப ரிஸ்கி. குழந்தைக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்கறது வந்து அந்த குழந்தையோட ரத்தத்துல கலந்துருச்சு அப்படின்னா குழந்தையோட வெளியில வரும்போதுல அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி சான்சஸ் குழந்தைக்கு வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதனால மெடிசன்ஸ் எப்படி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு சேஃபான இருக்கணும், பிளஸ் அதே மாதிரி தாய்க்கும் வந்து சர்ஜரி டைம்ல பெயின் இல்லாத மாதிரி நம்ம டோஸ் வந்து அதுக்கேற்றாப்புல கால்குலேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பிளஸ் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி மேம் சொன்ன மாதிரி ஆப்லால வந்து கிளெக்சைன்ல இருந்தனால ப்ளீடிங்கோட ரிஸ்க் ஜாஸ்தி, பிளஸ் ஹைப்பர் டென்ஷனும் ரத்த கொதிப்பும் பேஷண்ட்க்கு இருந்துச்சு ஆல்ரெடி. அப்படி இருக்கிற போது வந்து ப்ளீடிங்கோட ரிஸ்க் ஜாஸ்தி. அதையும் வந்து நம்ம வந்து ஆர்டீரியல் லைன்னு சொல்லுவோம். ஒரு இதய துடிப்புக்கும் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றத பார்த்து மானிட்டர் பண்ணி தான் நம்ம வந்து மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு சேலஞ்சிங் இது என்னன்னா 2 சர்ஜரியும் ஒரே டைம்ல பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அப்டமினல் சர்ஜரி, அதாவது சிசேரியன் பண்ணது வந்து வயிற்று பகுதியில் பண்ணியிருக்கோம். ஸ்பைன் சர்ஜரி வந்து பேஷண்ட்டை சார் சொன்ன மாதிரி குப்பரை படுக்க வச்சு பண்ணணும். ஸோ நம்ம குப்பரை படுக்க வைக்கும் போது ஆல்ரெடி வயிற்று பகுதியில் பண்ணியிருந்த இதுல வந்து கம்ப்ரெஷனோ ப்ளீடிங்கோ இல்லாத மாதிரி நம்ம பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த வயிற்று பகுதியில் கம்ப்ரெஷன் ஜாஸ்தி இருந்தாலும் ஸ்பைனல் கார்டில் வந்து சர்ஜரி பண்ணும்போது ப்ளீடிங்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி அந்த கிளெக்சைன் இந்த மாதிரி ட்ரக்ஸ்ல இருக்கனால ப்ளீடிங்கான ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தாய்க்கும் குழந்தைக்கும் எது சேஃபோ அந்த மாதிரி நம்ம ட்ரக்ஸ் டைட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சர்ஜரி முடிஞ்ச பிறகும் பேஷண்ட்டுக்கு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு தாய் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணணும். அந்த இதில் வந்து மருந்து கலக்காத மாதிரி அந்த என்னென்ன பெயின் ரிலீஃப் மெடிசன்ஸ் கொடுக்குறோமோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருவோம்.